அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு ரொம்ப நம்மளுக்கு யோசனையாக இருந்துச்சு. அது சம்மந்தமான இப்போ ஃபிஷிங், பொதுவாகவே நம்ம ஃபிஷிங் கால்ஸ் யூஏஇயில் வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். அது வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து பல நம்பர்லேருந்து வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இங்கே உள்ள மொபைல் நம்பர்லேருந்து துபாய் போலீஸு இல்லாட்டி சிஐடி அது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம். இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ சமீபத்தில் அதிகமான கால்ஸ் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்ன கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்த கால் வந்துருச்சு. எப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு பொதுவாகவே இந்த கால்ஸ் வரும்போது எப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த உங்கள் பெருமைக்கு வைக்கும் லெவலில் வந்துக்கிட்டு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, எத்திசலாத்தில் வந்து நீங்கள் 1 மில்லியன் திரஹம் வின் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த கார்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் பேங்க் டெபாசிட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு 1 மில்லியன் திரஹம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜ்லேருந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கிலீஷான்னு கேட்பாங்க, இல்லாட்டி அரபியான்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. பெரும்பாலான ஆளுக்கு வந்துக்கிட்டு இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஆசைப்பட்டுட்டு உடனே ஆஹா நம்மளுக்கு 1 மில்லியன் திரஹம் கிடைக்குதாடா, எப்பட்றா இதெல்லாம் ஒரு ஆஃபரா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபிஷிங் கால்ஸ் வர்றது அவங்க கரெக்டாக ட்ராக் பண்ணி தான் கால் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்துக்கிட்டு தெரியும், மக்கள் வந்துட்டு பெரிய லெவலில் ஏதாச்சும் சொன்னாலே ஆசைப்படுவாங்க, டக்குன்னு ஏமாந்துருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் எல்லாருமே பொதுவாக அப்படி தான் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு திடீர்னு 1 மில்லியன் கிடைக்குதுன்னாக்கா நம்ம சும்மா இருப்போம், ஆண்டு வாயை பிளந்துட்டு உடனே போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையுமே செய்வோம். அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது 10 வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்துட்ருக்கேன் இந்த இது நடக்க ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கால் வந்திருக்கு. அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு இது எல்லாம் எமிரேட்ஸ் ஐடியாவோட லிங்க் இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டு அது எல்லாத்தையுமே வச்சுட்டு கிளியராக கேட்டிருக்காங்க. அப்போ அவனும் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டான். ஓடிபி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு நல்ல வேலைக்கு என்னன்னு சொன்னாக்கா, அவனுடைய பேங்க்கில் வந்து வெறும் 400 திரஹம் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த 400 திரஹம் போயிடுச்சு, அவன் போட்டவனையுமே போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு எனக்கு கால் பண்ணான், காக்கா இது போல் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இது போல் துபாய் எக்ஸ்போவில் நீ வின் பண்ணிட்டா, அதனால் உனக்கு வந்துக்கிட்டு 250,000 வந்து உனக்கு வந்துக்கிட்டு பரிசாக கிடைக்குது, நீ அந்த அக்கௌண்ட்டை கொடு இந்த அக்கௌண்ட்டை கொடு. நீ எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எடுத்து கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்காம அவன் புதுசாக வந்த பையன், அவன் வந்துட்டு ஏமாந்துட்டான். உடனே அவனுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், நீ வந்துட்டு உடனே பேங்க் கால் பண்ணி உன்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னாக்கா ஃபர்தராக வந்து உன் மேலே பேங்க்கில் உள்ள எதையும் எடுக்க முடியும், அப்புறம் வந்துக்கிட்டு எமிரேட்ஸ் ஐடியை வச்சு எதுவும் பண்ண முடியும் அவனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவன் பேங்க்கில் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி எல்லாம் பண்ணி செஞ்சுட்டான். அதுபோல் அடுத்த ஒரு சம்பவம் நடந்துச்சு ரீசெண்டாக. என்னுடைய ஃப்ரெண்டு, என்னோடய ஆஃபீஸ் கொலீகு, அவருக்கு வந்து என்னாச்சுன்னு சொன்னாக்கா, பேங்க்லேருந்து கால் வருது, உங்களுடைய சில சர்டிஃபிகேட்டு நீங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, உங்கள் கிரெடிட் கார்டு எல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான், நம்ம யார்ட்டுமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தாக்கா, அப்புறம் தான் தெரிய வருது அவனுக்கும் இது வந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் பேங்க்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு, இந்த நம்பர் யார் தந்து உங்களுக்கு, நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லி ரொம்ப பல மாதிரி பேசினதுக்கப்புறம் அவங்க வந்துக்கிட்டு அதோட ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் பாருங்கள், எவ்வளோ டேட்டா வந்து எவ்வளோ லீக்கேஜ் ஆகுது. காரணம் என்னன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம கூட யோசனை பண்ணுவோம், என்னடா இது, நம்ம வந்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் ஸ்டிக்கர் இல்லாட்டி ஹோல்டர், அது மாதிரி ஏதாச்சும் அக்சசரிஸ் எதையாச்சும் ஒன்று நம்ம சர்ச் பண்ணுவோம். அப்புறம் பார்த்துட்டாக்கா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அந்த இது வரும், அது சம்மந்தமான விளம்பரங்கள் வரும். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பு, நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம், டிக்டாக்கு, நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சில் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு வரும். அது சம்மந்தமான ஆஃபர் கூட கொடுப்பாங்க. சில ஹேக்கர்ஸ் இருந்தாக்கா அது சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக காமிச்சு உங்களை வந்துக்கிட்டு ட்ராக்கை மாற்றுவாங்க. அது மாதிரிலாம் பல மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஏயை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு அதிகமான விஷயங்களை வந்துக்கிட்டு
கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னாக்கா, இது போல் பண்ணாக்கா இவ்வளோ ஃபைன் வரும், இத்தனை நாள் ஜெயிலு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. சொல்லி அது மாதிரி பல ஆட்களும் கேட்ச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இது வந்துட்டு நிற்கிறது இல்லை. ஏன்னு சொன்னாக்கா வந்துக்கிட்டு நிறைய பேர் ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஏமாத்துறவங்க வந்துக்கிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப அருமையாக ஏமாந்தவங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக மறுபடியும் இன்னும் 2 ஃப்ரெண்டு அவங்களுடைய பேசின காணொலியை உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையும் முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஏன்னு சொன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னான்னா, ஏமாத்துறதுக்கு அதிகமான ஆளுக்கு வந்துக்கிட்டு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லாருமே வந்து கிரெடிட் கார்டு எல்லாருமே அதோட லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அடிக்கடி இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஈஸி ட்ரான்சாக்ஷன். நம்மளுடைய நாலேஜே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு கை தவறி போயிடுது. நீங்கள் தெளிவாக இல்லாத நேரத்தில் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸோ எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த அன்றைக்கி தெளிவாக இருக்கிறீங்களோ, பிஸி இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறாலோ அந்த அன்னைக்கு மட்டுமே ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். காரணம்னு சொன்னால் உங்களை அறியாமலேயே பல சம்பவங்கள் நடந்துடும். கிரெடிட் கார்டில் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா ரிட்டர்ன் வந்து எந்த பேங்க்கும் ஒத்துக்கிட மாட்டான். இது வந்துட்டு நம்மளுடைய மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுபோல் பல விஷயங்கள் வந்துக்கிட்டு நம்ம இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால, இப்போ ஸ்மார்ட் ஃபோன், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுனால ரொம்ப காலங்கள் வந்துக்கிட்டு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சாதிக் பேசுகிறேன். ஒரு மெசேஜ் எனக்கு ஒரு இது வந்தது, கால் ஒன்று துபாய் போலீஸ்லேருந்து. இது மாதிரி உங்களுடைய 2 டோஸு நீங்கள் போட்டிருக்கீங்களா, இது மாதிரி உங்கள் என்கொயரி பண்ணுறோம், நாங்கள் வந்து துபாய் போலீஸ் டைரக்டரு, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பாருங்கள் அப்படின்னாரு. சரின்னு வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா துபாய் போலீஸ் ஐடி, எமிரேட்ஸ் ஐடி, துபாய் போலீஸ் லெட்டரு எல்லாமே இருக்குது. நான் தான் துபாய் போலீஸ்லேருந்து பேசுகிறேன். திருப்பி எனக்கு காலில் வந்துட்டு துபாய் போலீஸ்லேருந்து பேசுகிறேன், உங்கள் எமிரேட்ஸ் ஐடி நம்பர் கொடுன்னாரு. நான் இல்லை சார், அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ கொடுத்தே ஆகணும், இல்லைனா ரொம்ப கிரிமினல் ஆக்ஷன்லாம் வரும் உங்களுக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தோன்னே இந்த ஐடி இதெல்லாம் பார்த்தோன்னே ஓரளவு போலீஸாக இருப்பான் போலுக்குதுன்னு நினச்சிட்டு நான் என்னுடைய எமிரேட்ஸ் ஐடி நம்பர் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி ஓடிபி நம்பர் ஒன்றுன்ட்டு. அவர் சொல்கிறாரு, இது ஓடிபி நம்பர் சொல்லு எனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும், ரொம்ப பேசுவாங்களா, அரபி கலந்த இங்கிலீஷில் பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசினார். நான் அது மாதிரிலாம் முடியாது சார், நான் வேணால் ஒன்று செய்கிறேன், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரேன், நான் டிசஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரேன், வந்து நான் வேணால் நம்பர் தரேன் அப்படின்னேன். அவ்வளோதான், ஒன்று அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து ஆஃபீஸில் போய் காமிச்சிட்டு அதே மாதிரி எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் அது டூப்ளிகேட்டுன்றாங்க. அதாவது அந்த ஆள் கால் பண்ணது அபுதாபி நம்பரு, மெசேஜ் வந்தது துபாய் போலீஸுன்னு, அப்புறம் அல் ஓசன்லேருந்து ஓடிபி நம்பரு, இவ்வளோ அப்புறம் வாட்ஸ்அப்பு இவ்வளோ வருது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் அவன் மாதிரி துபாய் போலீஸ் வந்து பேசுகிறேன், உங்களுடைய ஒரு எமிரேட்ஸ் ஐடி நம்பரும் ப்ளஸ் நம்ம ஓடிபி நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அவங்க கையில். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த காசு, சேலரி கீழ் எது பட்டாலும் எடுத்துருவானுங்க. இப்போதான் வந்துச்சு, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இப்போ அனுப்புகிறேன். அதோடைய அவன் போலீஸ்ன்னு சொல்லி எனக்கு எமிரேட்ஸ் ஐடியிலலாம் அனுப்பிச்சான் இல்லையா, அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யாரும் ஏமாந்துடாதீங்க. இன்னொன்று தப்பு என்னன்னா, லூலுலேருந்து முந்தானத்து லூலுலேருந்து இது மாதிரி ஆஃபர் இருக்குது, நீங்கள் 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் பண்ணுறேன்னொன்னே எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு முட்டாள் எனக்கு அனுப்பிச்சிட்டான். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், லூலுலேருந்து தான் வந்திருக்குது. சரி, அதை பார்த்தோன்னே சரி ஓகே, ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா இந்த யூஸ்ஃபுல்லான கொஸ்டின், நாலேஜ் கொஸ்டின் கேட்பான்னு பார்த்தா, நீங்கள் இது மாதிரி வாங்குவீங்களா, இது நல்லது, நூலில் எப்படி இருக்குது எல்லாம் கேட்டானுங்க. இந்த மெசேஜ் ஒரு 20 பேருக்கு அனுப்பி விடுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னானுங்க. நான் முட்டாள்தனமாக அனுப்பிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சோன்னு உடனே எல்லாரும் நான் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அதோடைய கண்டினியூட்டி தான் இதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் எவனும் ஓசியில் கூப்பிட்டு கொடுக்கவே மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒன்று இவ்வளோ இதுவாக இருந்து நானே ஏமாந்துட்டேன். எவன் ஒருத்தனும் கூப்பிட்டு கொடுக்க மாட்டான், நம்ம போய் கேட்டாவே கொடுக்க மாட்டானுங்க, அவன் ஃபோன் பண்ணியா கொடுப்பான். உண்மை இது. என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி விட்டது, எங்கள் ரூம்மேட்டு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இது மெந்தானத்து சனிக்கிழமை என்னன்னா எனக்கு ஃபோனு ஒரு ஹராமி யார், எங்கே நியூயார்க் நம்பர்னு வருது. எடுத்தா அப்படி இப்படின்னு பேசும்போது சரி இந்தான்ட்டு
இன்னொரு ஆள் இருக்கிறாப்புல நம்ம தராதர் ஃப்ரெண்டு தான், இந்த பேசுது பேசாமல் உனக்கு இல்லாத ஹராமியோ பேசுகிறானுன்ட்டு கொடுத்தேன். என்ன தெரியுமா சொல்கிறான், நீ டோஸ் 2 டோஸ் போட்டுட்டியா நீ இதுன்ட்டு பேசிவிட்டு, கொரோனா வேக்சின் போட்டியா போட்டாச்சுன்ட்டு பேசிவிட்டு அப்படி பேசிவிட்டு சொல்கிறான், டோல் யுவர் எம்எஸ்ஐடி நம்பரு அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் எப்படியோ திருடுறானு நம்பருவில், ஃபோன்லேருந்து எப்படியோ வச்சு எடுத்துடுறானு நினைக்கிறேன் நம்பரை, எம்எஸ்ஐடி நம்பர். அது சொன்னாப்புல ஃப்ரெண்டு, நான் என் ஃபோன்லேருந்து தான் பேசினான், எனக்கு தான் பேசினான். நீ ஒன்றை எம்எஸ்ஐடி நம்பரையும் இதையும் சொல்லு, ஐடி நம்பரையும் இதையும் சொல்லு நீ சொல்லும் போது ரொம்ப நேரம் பேசிட்டு கட் பண்ணிட்டான். அதே மாதிரியே அதாவது ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஆள் எவனா அனுப்பி விட்டுக்கிறாப்புல. அந்த இது நடப்போ ரொம்ப நடக்குது இப்போ. அதனால ரொம்ப உஷாராக நன்மைக்குது சில பேர். அதான் இந்த நாய்வோ 100 பேருக்கு அனுப்பி விட்டு 100 பேருக்கு பேசுனா ஒரு 2 பேர் மாட்ட மாட்டானோலாம், 3 பேர் மாட்ட மாட்டானோலான்னு தானே இருக்கானுவோ. அதனால போட்டு விடு, இதெல்லாம் இருக்குது. எப்படி தான் திருடுறானுன்னு தெரியலை இவனை.